நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சென்னை அவுட்டர் ரிங் ரோட்ல ஆம்னி பஸ்ஸஸ நிறுத்துறதுக்காக ஒரு பார்க்கிங் டெர்மினஸ ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி ஓபன் பண்ணாங்க. எதற்காக இந்த ஆம்னி பஸ் பார்க்கிங் டெர்மினஸ கட்டியிருக்காங்க? இதனால என்ன ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் போன்ற விஷயங்கள தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். போன வருடம் டிசம்பர் மாதம் மாதிரி கோயம்பேட்ல இருந்த புறநகர் பேருந்து நிலையத்தை கீழம்பாக்கத்திற்கு மாத்துனாங்க. இப்படி மாத்துனதுல இருந்து பாத்தீங்கன்னா நிறைய சேலஞ்சஸ் வந்து அந்த பேருந்து நிலையத்தை பொறுத்தவரையில இருந்தது. அதாவது அந்த பஸ் டெர்மினஸை பொறுத்தவரையில நிறைய பிளஸ் அண்ட் மைனஸஸ் இருந்துதான் வந்தது. பேசஞ்சர்ஸ்க்காகட்டும் இல்லைன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சேலஞ்சஸ் பார்த்தீங்கன்னா இருந்து வந்தது. இந்த ஒவ்வொரு சேலஞ்சஸையுமே ஒன்றா ஸ்டார்ட் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு சில சேலஞ்சஸ் இருக்குதான் செய்யுது. அப்படி இருந்த சேலஞ்சில் ஒண்ணுதான் ஆம்னி பஸ்ஸஸ், அதாவது பிரைவேட் பஸ்ஸஸை பார்க் பண்றதுக்கு போதிய இடம் கீழம்பாக்கம் பேருந்து நிலையத்துல இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து இருந்து வந்தது. இதற்காக என்ன பண்ணாங்க அப்படின்னா, கீழம்பாக்கம் பேருந்து நிலையத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 7 கிலோமீட்டர் தள்ளி முடிச்சூர் அப்படின்ற ஒரு பகுதியில ஒரு ஆம்னி பஸ்ஸஸை நிறுத்துறதுக்கான ஒரு பார்க்கிங் டெர்மினஸை கவர்மெண்ட் வந்து கட்டியிருந்தாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இதற்கான பணிகள் ஆரம்பிச்சது, வேகம் எடுத்தது. 2 நாட்களுக்கு முன்னாடி இந்த ஆம்னி பார்க்கிங் டெர்மினஸ் தான் திறந்து வச்சிருக்காங்க. இந்த ஆம்னி பஸ் பார்க்கிங் டெர்மினஸை கிட்டத்தட்ட ஒரு 47 crores ஸ்பெண்ட் பண்ணி இவங்க கட்டியிருக்காங்க. இதனுடைய டோட்டல் ஏரியா, அதாவது பரப்பளவு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 ஏக்கர் அப்படின்ற மாதிரி இருக்கு. இந்த ஆம்னி பஸ் ஸ்டேஷன் வந்து பார்க்கும்போது நல்லா விசாலமாக தான் இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 150ல இருந்து 200 பஸ் இந்த இடத்துல தாராளமாக நிறுத்துற மாதிரி இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த பார்க்கிங் டெர்மினஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர்ஸ்க்குன்னு தனியாக ரூம்ஸ் இருக்கு, டாய்லெட்ஸ் இருக்கு. அதே மாதிரி நிறைய ஹோட்டல்ஸ் வரப்போகுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ நிச்சயமா பிரைவேட் ஆம்னி பஸ் ஆப்ரேட்டர்ஸ்க்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. இந்த பஸ் டெர்மினஸ்ல அட் பிரசன்ட் ஐடியில் இருக்கிற பஸ்ஸஸ் தான் நிறுத்த போறாங்க. அதாவது இங்க பேசஞ்சர்ஸ் வந்து ஏற முடியுமா அப்படின்றது எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஆஸ் ஆன் டேட் அதற்கான சாத்தியக்கூறு இல்லைன்ற மாதிரி தான் தெரியுது. பட் இன்னும் கொஞ்ச நாள்ல நியர் ஃபியூச்சர்ல பேசஞ்சர்ஸும் இங்க வந்து ஏறுற மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் ஏற்படுத்தப்படும் அப்படின்றது தான் எனக்கு தோணுது. ஏன்னா பேசஞ்சர்ஸ்க்கான அகாமடேஷன் ஹோட்டல்ஸ்லாம் வரும்போது எப்படி நம்ம கோயம்பேடு ஆம்னி பஸ் ஸ்டாண்டில் போயிட்டு நம்ம பேசஞ்சர்ஸ் ஏறுறோமோ அதே மாதிரி இங்கேயும் போர்டிங் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். பட் அது சம்மந்தப்பட்ட அப்டேட் கிடைக்கும் போது நிச்சயமா நான் ஷேர் பண்ணுறேன். பட் ஆஸ் ஆஃப் நவ் இந்த பஸ் டெர்மினஸை பார்க்கிங்காக மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. இந்த ஆம்னி பஸ் டெர்மினஸை பொறுத்தவரையில் சவுத் பவுண்ட் பஸ்ஸஸ் இந்த இடத்துல இருந்து தொடங்கும், இல்லை இந்த இடத்துல நிறுத்தி வைப்பாங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. சவுத் பவுண்ட் பஸ்ஸஸ் அப்படின்னா நம்ம தமிழ்நாடு நோக்கி போகிற பஸ்ஸஸ், வெஸ்ட் பவுண்டு நார்த் பவுண்ட் அப்படின்னா டுவர்ட்ஸ் பெங்களூர், டுவர்ட்ஸ் ஆந்திரா அந்த மாதிரி போகுது அப்படின்னா அது வந்து நார்த் பவுண்ட் அண்ட் வெஸ்ட் பவுண்ட் சொல்லலாம். இது வந்து சவுத் பவுண்ட் பஸ்ஸஸ் மதுரை, தஞ்சாவூர், திருநெல்வேலி போன்ற ஊர்களுக்கு போகிற ஆம்னி பஸ்ஸஸ் இந்த இடத்துல நிறுத்தி வச்சு இங்கேருந்து கீழம்பாக்கத்துக்கு போகிற மாதிரி தெரியுது. அங்கே ஸ்பேஸ் இல்லாததுனால அங்கே நிறுத்தி வைக்கிறதுக்கு பதிலாக அங்கே இருக்கிற பஸ்ஸஸை இங்கே நிறுத்தி வைக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன் தான் இந்த ஆம்னி பஸ் பார்க்கிங் டெர்மினஸ். இந்த ப்ராஜெக்டை பொறுத்தவரையில நான் ப்ளஸ்ஸாக பார்க்குற ஒரு விஷயம் என்னன்னா, சிட்டிக்குள்ள இருந்து பஸ்ஸஸ் வந்து கீழம்பாக்கம் வரைக்கும் வந்து அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்ப வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஆம்னி பஸ் பார்க்கிங் டெர்மினஸ்ல இருந்து நம்ம டேரெக்டாக கீழம்பாக்கம் இங்கேருந்து அவுட்டர் ரிங் ரோடு வழியாக போச்சு அப்படின்னா ஈஸியாக கீழம்பாக்கத்தை ரீச் பண்ணிடலாம். இது நிச்சயமாக சிட்டிக்குள்ள டிராஃபிக்கை குறைக்கும். இது நிச்சயமா ஒரு பெரிய பாசிட்டிவ் தான் இந்த ப்ராஜெக்டை பொறுத்தவரையில. இந்த ப்ராஜெக்டை பொறுத்தவரையில இரண்டாவது பெரிய பிளஸ்ஸா நான் பார்க்கறது அவுட்டர் ரிங் ரோட்ல சிஎம்டி எடுத்த முதல் கான்கிரீட் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்டா தான் நான் இதை பார்க்குறேன். ஏன்னா இதற்கு முன்னாடி சிஎம்டிஏ ஒரு பெரிய ஒரு இனிஷியேட்டிவை அவுட்டர் ரிங் ரோட்ல எடுக்கல. இதன் பிறகு நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் வரும் அப்படின்ற மாதிரி தெரியுது. டிட்கோ உட்பட பல்வேறு அமைப்புகள் அவுட்டர் ரிங்களுடைய டெவலப்மெண்ட்டுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, ஒர்க் பண்ணவும் போறாங்க. ஸோ அதோட ஒரு முதல் படியாக தான் நான் இந்த ஆம்னி பஸ் பார்க்கிங்கை பார்க்குறேன். இது நிச்சயமா முடிச்சூர் பகுதிகளில் பெரிய அளவில் ஒரு டெவலப்மெண்ட் ஏற்படுத்தும். அந்த இடத்துல நிறைய பஸ்ஸஸ் வந்து நிற்குது அப்படின்னா அந்த இடத்துல எக்கனாமியானது அதிகப்படும். அதாவது நிறைய பேர் வேலைக்காக வருவாங்க, நிறைய கடைகள் வரும், நிறைய வீடுகள் அந்த பகுதியை சுற்றி வரும். ஸோ நிச்சயமா அங்கே ஒரு லோக்கல் எக்கனாமிக்கு இந்த பஸ் டெர்மினஸ் பெரிய அளவில் ஹெல்ப் பண்ண போகுது. அந்த பகுதியை சுற்றியுள்ள அங்கங்கே இருக்கிற ரியல் எஸ்டேட் செக்மெண்ட்ஸ்லையும் ஒரு சின்ன ஒரு பூமை பார்க்க முடியும். இந்த ப்ராஜெக்டை பொறுத்தவரையில் இன்னும் ஒர்க் பண்ண வேண்டிய ஏரியாஸ் அப்படின்னு எனக்கு தோன்ற விஷயங்களை சொல்கிறேன். முதலாவதா எனக்கு தென்பட்ட விஷயம், முடிச்சூர் அப்படின்றது ஒரு ஃப்ளட் ப்ரோன் ஏரியா. ஸோ அந்த ஃப்ளட் ப்ரோன் ஏரியாவில் வந்து இந்த பஸ் டெர்மினஸ் அமைச்சிருக்கிறது நிச்சயமாக ஒரு சேலஞ்சிங்கான விஷயமா கவர்மெண்ட் இருக்க போது. ஒருவேளை மிகப்பெரிய அளவில் வெள்ளம் வருது, இல்லைன்னா சென்னையில் பெரிய அளவில் மழை பெய்யுது அப்படின்னா அதில் முடிச்சூர் அப்படின்ற பகுதி வந்து பெரிதளவில் ரீசெண்ட் இயர்ஸில் பாதிக்கப்பட்டு இருக்கு. ஸோ அந்த பகுதியில் ஒரு பஸ் டெர்மினஸ் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல இருக்கிற பெரிய அளவில் மழை பெஞ்சு தண்ணி தேங்கிச்சுன்னா அதை எவாக்குவேட் பண்ணுறதுல, அந்த தண்ணியை எடுக்கிறதுல வந்து பெரிய ஒரு சேலஞ்ச் இருக்கிறதுக்கான
ஒரு சான்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. நீட் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட்ல நான் பார்க்குற இரண்டாவது விஷயம், நம்ம சென்னை நகரை பொறுத்தவரையில் ஒரு 750 to 800 ஆம்னி பஸ்ஸஸ் ஆப்ரேட் செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. அரௌண்ட் ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 850-800 பஸ்ஸஸ் இருந்தால் கூட எல்லா பஸ்ஸஸையும் அகாமடேட் பண்ணுறதுக்கான இடம் இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அட் ப்ரெசென்ட் ஒரு 150 to 200 பஸ்ஸஸ் தான் இந்த இடத்துல நிறுத்த முடியும். அப்படி நான் மீதமுள்ள பஸ்ஸஸை சிட்டியூல இருந்து ஆப்ரேட் பண்ண வேண்டிய தேவையானது தொடர்ந்து நீடிக்கும். இதற்காக இவங்க என்ன ப்ரொபோசல் வைப்பாங்க அப்படின்னா, இப்போ இருக்கிற 5 ஏக்கர்ஸ்ல இருக்கிற பரப்பளவில் இருக்கிற இந்த பஸ் டெர்மினஸை ஒரு 20 ஏக்கர்ஸ்க்கு எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க அப்படின்னா, அங்கே நிறைய எம்டி பாக்கெட்ஸ் ஆஃப் லேண்ட் இருக்கு. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணாங்கன்னா இன்னும் கூட ஒரு 500 பஸ்ஸஸ் வந்து இந்த இடத்துல அகாமடேட் பண்ண முடியும். கூத்தம்பாக்கத்தில் ஒரு பேருந்து நிலையம் கட்டுறாங்க. ஸோ அந்த இடத்துலையும் இதே மாதிரி ஒரு ஆம்னி பஸ்ஸஸ்க்கான பார்க்கிங் அமைப்பாங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ அந்த இடத்துல ஒரு பார்க்கிங், இந்த இடத்துல ஒரு பார்க்கிங் அமைக்கும் போது ஸோ கீழம்பாக்கத்தில் இருக்கிற பார்க்கிங்கை இந்த ஃபெசிலிட்டி ஹேண்டில் பண்ணும். அதே மாதிரி கூத்தம்பாக்கத்தில் அமைக்க போகிற அந்த ஆம்னி பஸ்ஸஸ்க்கான பார்க்கிங்கை அங்கேருந்தே ஹேண்டில் பண்ணிப்பாங்க. ஸோ நிச்சயமாக இது வந்து ஒரு லாங்கர் ரனில் ஆம்னி பஸ்ஸஸோடைய டிராஃபிக்கை டைவெர்ட் பண்ணுறதுக்கு இது பெரிய லெவலில் உதவியாக இருக்கும். இதே மாதிரியான ரிக்வெஸ்ட்டை நிச்சயமாக வந்து ஆம்னி பஸ்ஸஸ் ஆப்ரேட் செய்கிற அந்த அசோசியேஷனும் வைப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது. அப்படி இருந்தால் மட்டும்தான் சிட்டிக்குள்ளே டிராஃபிக்கை குறைக்க முடியும். இல்லைனா மறுபடியும் அவங்க கோயம்பேட்டில் இருந்தோ இல்லைனா அவங்களுடைய டூர் ஆப்ரேட்டர் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அந்த இடத்துலேருந்து தான் பஸ்ஸஸை ஆப்ரேட் பண்ணுற ஒரு சூழ்நிலையானது நிலவும். மூன்றாவதாக எனக்கு தோன்ற ஒரு விஷயம் வந்து பார்க்கிங் ஃபீஸ் பற்றி. இந்த பஸ் டெர்மினஸில் வந்து பஸ்ஸை நிறுத்துறதுக்கு பார்க்கிங் ஃபீஸ் இருக்கும் பட்சத்தில் ஒருவேளை கீழம்பாக்கம் பஸ் டெர்மினஸ்குள்ளே போகிறதுக்கும் ஏதாவது ஃபீஸ் கலெக்ட் பண்ணாங்க அப்படின்னா இங்கேயும் ஒரு ஃபீஸ் அங்கேயும் ஒரு ஃபீஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். அது நிச்சயமாக அந்த அடிஷ்னல் பர்டன் வந்து ஒரு டூர் ஆப்ரேட்டருக்கோ இல்லை ஒரு ஆம்னி பஸ் ஆப்ரேட்டருக்கோ வந்தது அப்படின்னா அந்த ப்ரைஸ் கவர் பண்ணுறதுக்கு அவங்க டிக்கெட்டிங் காஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஒரு ஃபேர் இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அது ஒரு பெனிஃபிஷியலான ஒரு விஷயமா அமையும். இது எப்படி அமைக்க போகிறாங்க, எப்படி ப்ரைஸிங் பண்ண போகிறாங்க அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம். இதே மாதிரி சேனலில் இருந்து தகவல்களுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.